வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். மிதுன ராசியில 4ல இருக்கிற குரு 5ஆம் இடத்துக்கு அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை 48 நாட்கள் அதிசாரமா போகிற காலம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பொற்காலம் தான் சொல்லணும். ஏன் பொற்காலம்? ராசிக்கு 5ஆம் இடத்துல போறது அருமையான காலம். ஃபர்ஸ்ட் உங்க ராசியை பார்க்கறது, ரெண்டாவது அந்த சனீஸ்வரரை பார்க்கறதுனால சனி புனிதப்பட்டுறாரு. அதனால 7.5 சனியா இருக்காது அப்படிங்கிறது தான். அப்ப ஜென்ம சனியா இருக்கிறது உங்களுக்கு இனி அந்த 50 நாட்கள் ஜென்ம சனியோட தாக்கம் இருக்காது. ஏன் இருக்காது? குரு பார்வை இருக்கிறதுனால, குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். 9ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசியை பாக்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே பூர்வ புண்ணியம் வேலை செய்யும். அப்ப ஏற்கனவே பண்ண புண்ணியம் உங்களுக்கு இப்ப உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அது ஆதாயத்தை கொடுக்கும். மகரமான இடத்தை பாக்குறது ஆதாயம். ராசியை பார்த்துடுறாரு. ராசியை பாக்குறது இல்லாம சனீஸ்வரரையும் சேர்த்து பார்த்துடுறாரு. அப்ப சனி ஜென்ம சனியா இருக்கிறத குரு பார்த்த சனிங்கிறதுனால அந்த சனீஸ்வரர் புனிதப்பட்டுறாரு. அவ புனிதப்படுறதுனால எல்லாமே நன்மையா தான் இருக்கும். கால் வலி இருக்கிறவங்க, பாதிப்பு இருக்கிறவங்க சரியா போயிடும். உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு சரியா போயிடும். பொருளாதார நெருக்கடி இருக்கிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம, இனம் புரியாத கவலை இல்லாம, மன உளைச்சல் இல்லாம, கருத்து வேறுபாடு இல்லாம, எல்லா விஷயத்திலையும் அன்பும் ஆரோக்கியமும் மேம்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த 50 நாள் இந்த 50 நாள் உங்களுக்கு சிறப்பான நாட்களா இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மீன ராசிக்காரங்க குபேர வழிபாடு திருவண்ணாமலையில பண்றது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். ஏன்னா தனுசும் மீனமும் குருவோட வீடு. அந்த குருங்கிறது குபேரலிங்கம். அதனால குபேரனை வழிபாடு பண்றது, தீபாவளி அன்னைக்கு குபேரன் வழிபாடு பண்றது, குபேர முத்திரை போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பொற்காலத்தை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வருங்காலங்கள் இந்த 50 நாட்கள் அப்படிங்கிறது கோல்டன் பீரியட் தான் சொல்லணும் யாருக்கு? மீன ராசிக்கு. ஏன்னா ஜீரோவா இருந்தவங்க இப்ப ஹீரோவா வர போறாங்க அப்படிங்கிறது மீன ராசிக்கு பொருந்தும். அதனால இதை நீங்க பயன்படுத்தி வெற்றி காணணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.